महत् गीता सुगीता कर्तव्या किम अन्यैः शास्त्र संग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. இந்த ஸ்லோகங்கள் கண்ணன் கீதை அருளி செய்ததின் பெருமையை சொல்ல வந்த ஸ்லோகங்கள். எல்லா உபனிஷத்துக்களையும் ஒரு பசுமாடாக வைத்தானாம் கண்ணன். தானே கரக்கரை இடையனாக இருந்து பாலான கீதையை கறந்து அதை குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட நம்போல்வர்களிடத்தே கொடுக்கிறான் எம்பெருமான்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லித்து. அந்த கீதையில் முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுன விஷாத யோகமாக நான் சண்டை போட மாட்டேன்னு அர்ஜுனன் வருத்தப்பட்டு அழுததை பார்த்தோம். அது அர்ஜுன விஷாத யோகம். அடுத்தது இரண்டாவது அத்தியாயங்கிறது சாங்கிய யோகம். சங்கியாங்கிறது புத்தி. நம் புத்தியாலே அறியப்படுகிற ஜீவாத்மா சாங்கியம். அந்த ஜீவாத்மாவை பத்தியே முதல்ல கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறான். கீதையினுடைய ஆரம்பம்ங்கிறது இரண்டாவது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில இருந்து தான். அது வரைக்கும் எல்லாம் முன்னுரை, முன்னாடி முன் கதைன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி முன்னுரை எழுதிட்டான் பெருமான். இனி மேலே இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 12வது ஸ்லோகத்திலிருந்து 12லேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஜீவாத்மா நித்தியம் நித்தியம் என்ன விடாம சொல்றான். தேகம் அனித்தியம், ஜீவாத்மா நித்தியம். இதுதான் 12வது ஸ்லோகத்திலேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கு மேல 31வது ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி கர்மயோகத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தான். அது ஒரு 52 53வது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசியில 72வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டான். முதல்ல ஜீவாத்மா நித்தியம் கொஞ்சம் ஸ்லோகங்கள், அடுத்த பகுதி கர்மயோகம், 3வது பகுதி ஞான யோகம். இந்த 3 எதுக்காக வந்தது நேற்றுக்கே பார்த்திருக்கோம். முதல்ல அர்ஜுனனுடைய மயக்கம் தீரணுங்கிறதுக்காக ஆத்மா நித்தியம்னு சொல்லிட்டான். ஆத்மா நித்தியம், தேகம் நித்தியம் இல்லைன்னு தெரியாதனாலதான் இவன் சண்டைய போட மறுக்கிறான். அதனால முதல்ல ஆத்மா நித்தியம்னு சொல்லிடுவோங்கிறதுக்காக முதல் 20 ஸ்லோகங்கள் அதுக்கே செலவழிச்சுட்டான், 12லேருந்து 30 வரைக்கும். அதுக்கப்புறம் ஆத்ம சாட்சா்காரம் வர வேண்டியதுதானே முக்கியம். முதல் 6 அத்தியாயங்கள் ஆத்ம சாட்சா்காரத்துக்குன்னு பார்த்திருக்கோம். 7வது அத்தியாயத்திலேருந்து பரமாத்ம சாட்சா்காரத்துக்குன்னு பார்த்திருக்கோம். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி கர்மயோகம் ஞான யோகம்னு பார்த்திருக்கோம். பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு வழி பக்தி யோகம்னு பார்த்திருக்கோம். அப்ப கர்மயோகம் ஞான யோகத்தை தான் முதல்ல ஆரம்பிச்சாகணும். அதனாலதான் ஆத்மா நித்தியம்னு சொல்லி முடிச்ச உடனே, ஆத்மா நித்தியம்னு சொன்னது ஆத்மாவோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக. பெருமை தெரிஞ்சாத்தானே ஏதாவது 4 பண்றதுக்கு வருவான். ஒரு வஸ்துவோட பெருமையே எனக்கு தெரியலன்னா நான் அந்த வஸ்துவை அடையறதுல ஆசையப்பட மாட்டேன். ஆத்மாவனுடைய பெருமையை முதல்ல நமக்கு சொல்லி அதை அடைவதற்கு வழி கர்மயோகம் ஞான யோகம். ஏன்னா இந்த 2 வழியை 2வது அத்தியாயத்திலே முழுதுமாக எடுத்துரைக்கிறான் கண்ணன். இதுல ஒரு சின்ன வேடிக்கையான கேள்வி கேட்டுண்டார் ஆரம்பத்திலேயே. உபாயங்கிறது அடையிற வழி, உபேயங்கிறது அடைஞ்சு அனுபவிக்கிறது. சாதாரணமா எப்படி பண்ணணும்? நான் பண்ண வேண்டியதை பண்ணாதான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியும். எனக்கு ஒருத்தர் வண்டியில அழைச்சின்னு வந்தார். வண்டியில ஏறி கதவை சாத்திட்டு வண்டியை கிளப்பி ஓட்டிட்டு வந்தா தான் இங்க வந்து உபன்யாசம் பண்ண முடியும். உபன்யாசம் பண்றதுங்கிறது பிராப்தியம். பிராப்தியம்னா அடைஞ்சு செய்ய வேண்டியது. அதுக்கு வழி ஒரு வண்டியில ஏறி கட்டப்பட்டு ஓட்டிட்டு வர்றது. எது முதல்ல பண்ணணும்? முதல்ல வண்டியில ஏறி வரணும், அப்புறம் நான் உபன்யாசம் பண்ண முடியும். அப்ப உபாயத்தை பத்தி முன்னாடி, பிராப்தியத்தை பத்தி பின்னாடி, இப்படித்தானே உபன்யாசமே இருக்கணும். முதல்ல வழியை பத்தி உபன்யாசம் பண்ணணும், அப்புறம் எங்க போய் சேரணும்னு உபன்யாசம் பண்ணணும். ஆனா கண்ணன் இங்க விசித்திரமா என்ன ஆரம்பிச்சுட்டான்னா, அடைய போற ஆத்மாவை பத்தி முதல் 30 ஸ்லோகத்துல சொல்லிட்டான். அதற்கப்புறம் அடைவிக்கிற வழியை பத்தி மேற்கொண்டு 40 ஸ்லோகத்துல சொன்னான். வேதாந்த தேசிகன் முதல்ல கண்டார், இது என்ன விபரீதமான கிரமமா இருக்கு. முதல்ல பண்ண வேண்டியதை பண்ணாத்தானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கிடைக்க வேண்டியதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பண்ண வேண்டிய கர்மயோகம் ஞான யோகத்தை பத்தி பேசுறானே, இது என்ன கிரமம்னு கேட்டுண்டார். முதல்ல கேள்வி புரியும் நினைக்கிறேன். என்ன எது முதல்லயோ முதல்ல சொல்லணும், அப்புறம் அடைய போறதை சொல்லணும். கிரமத்தை மாத்தி விட்டான் இப்ப கண்ணன். இதுக்கு வேடிக்கையா சம்பிரதாயத்திலே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. எனக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணேன், ஒரு ஆச்சாரியனை பிடிச்சிருந்தேன்.
நேர அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, சுவாமி நான் என்ன பண்ணா மோட்சம் கிடைக்கும் சொல்லி கொடுமே அவர் இடத்துல கேட்டேன். அவர் சொன்னார், கார்த்தால 4 மணிக்கு எழுந்துடணும். பஞ்ச உஷத்காலம், சூரியனை பார்த்து எழுந்திருக்கிறது கூடவே கூடாது. 4-4:15 மணிக்கு எழுந்துடணும். எழுந்த உடனே முதல் 6 நாழிகைக்குள்ளே தீர்த்தமாடி நித்திய கர்ம அனுஷ்டானத்தை பண்ணி பிராத சந்தியாவந்தன தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் ஆயிடணும். அதுக்கப்புறம் அடுத்த 6 நாழி இருக்கே அது உபாதானம். மேல திருவாராதனத்துக்காக எல்லாத்தையும் சேர்க்க போறோம். முதல்ல அபிகமனம் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உபாதானம். திருவாராதனத்துக்காக வஸ்துக்கள்லாம் சேர்க்கணும் இல்லையோ, அதெல்லாத்தையும் சேர்த்து முடி. அப்புறம் 6 நாழி இஜ்ஜியான திருவாராதனம். இஜ்ஜியாராதனம் பண்ணி ஆசையோட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணு. இதுக்குள்ள பகல் மணி 1 ஆயிடும். ஒரு பிரிசோறு கிடைக்கும் பகவத் பிரசாதமா, அதை சாப்பிட்டுக்கோ. சரி, அப்புறமான ஏதானு கொஞ்சம் போய் விராமம் படுத்து தூங்கலாமான்னா இனிமே தானே காலக்ஷேபமே ஆரம்பிக்கணும். மத்தியானம் 1:30 மணிக்கா காலக்ஷேப ரகசிய கிரந்தங்கள்லாம் சொல்ல ஆரம்பி ஆயிடும். சாயங்காலம் 5 மணி. 5 மணிக்கு மேல என்ன பண்ணலாம்? மறுபடியும் சாயம் சந்தியாவந்தனத்துக்கு தீர்த்தமாண்டணும் இல்லையோ, மாத்தியானிக்கு ஆயிடுத்து மத்தியானம். சாயம் சந்தியாவந்தனத்துக்கு தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் பண்ணு, மணி 6. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கோவில் காரியம் ஒண்ணும் பார்க்கவே இல்லை இன்னும். என்ன கோவிலுக்கு போய் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வா. சரி சுவாமி 8 ஆயிடுத்தே, இனிமே என்ன பண்ணலாம்னா இனிமே தான் இதிகாச புராணங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா நீ ரகசியம் 4000 பாசுரங்கள்லாம் பார்த்திருக்கே, இன்னும் ராமாயணம் பாகவதத்தை எல்லாம் பார்க்கலையே. 8:30 மணிக்கு ஆரம்பி 12 மணி வரைக்கும் பகவத் குணானுசந்தான். குணத்தை நன்னா நினைச்சுக்கோ. 12 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா நினைச்சுட்டே தூங்குறாப்புல இரு, தூங்கிவிடாதே. பகவானுடைய குணங்களையே நினைச்சிருந்து மறுபடியும் என்ன பண்ண 4:30 மணிக்கு எழுந்துரு. நித்திய கர்மானுஷ்டானம், அபிகமனம், உபாதானம், இஜ்ஜியா, மாத்தியானிகம், சாயம் சந்தியா, இப்படியே நாள போக்கு கிடைச்சிரும் மோட்சம்னாரு. இவன் பார்த்தான், இந்த மோட்சம் எனக்கு வேண்டாம் சுவாமி, என்ன என் காரியம் ஒண்ணு கூட இதுல பண்றதா தெரியல. இப்ப இந்த மோட்சத்தை கண்டிப்பா நான் ஆசைப்படல, என்ன விட்டு விடுங்கிட்டு வெளியில ஓடி வந்துட்டான். நேர பக்கத்து திருமாளிகைக்கு போனான். அங்க ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் மோட்சத்துக்கு போகணும்னு இவர் கேட்டான். அவர் முதல்ல திரும்ப கேட்டார், மோட்சம்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு முதல் கேள்வி கேட்டார். என்ன ஏதோ வைகுண்ட பிராப்தின்னு சொல்றான், அதானே மோட்சம்னா? அப்படி எல்லாம் இல்ல. இந்த உலகத்துல சம்சாரத்துல நீ எத்தனை பாடுபடுற தெரியுமா? இப்ப கீழே கடைசியா ஸ்லோகம் சொன்னாலும் இல்லையோ, அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவான் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. இது ஆளவந்தாருடைய அழகான ஸ்ரீசூக்தி. அபராத சஹஸ்ர பாஜனம், துக்க கடல், துன்பக் கடல். அதுக்கு உள்ள நித்தியம் நான் போயிட்டு இருக்கேன். எங்க காலை வைக்கிறேன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு மோசமான ஆழம். ஒருத்தனை புலி துரத்தின்னு வந்தது. புலி தரத்துறதேன்னு ஓட்டமா ஓடினான். தப்பிச்சுக்கணும்னு ஒரு கிணறு, பாழும் கிணறு தோண்டி வச்சிருந்தா. அந்த கிணத்துக்குள்ள மேல எல்லாம் மூடி வச்சிருந்து உள்ள கிணறு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. பாவம் காலை வச்சா கிடுகிடுன்னு உள்ள விழுந்துட்டான். விழுந்துடல. ரொம்ப ஆழமான கிணறு. பக்கத்துல ஒரு பெரிய கொடி இருந்தது, மரம், செடி கொடி. அந்த கொடியை பிடிச்சுன்னா தொங்கிட்டான். சரி இப்படி இருந்துள்ளாமேன்னு கீழே பார்த்தா விழறச்சே 4 நாகப்பாம்பு கீழே இருக்கு பாழுங்கணத்துக்குள்ளே. மேல போயிடலாம்னா புலி துரத்தின்னு காத்துட்டு இருக்கு, இவனை எப்ப பிடிச்சுக்கலாம்னு. மேல புலி, கீழே நாகப்பாம்பு. சரி இப்படியே இருந்துள்ளாம்னா ஒரு பெருச்சாளி வந்து இவன் பிடிச்சுட்டு இருக்கிறத மெதுவா கடிக்க ஆரம்பிச்சது. இன்னும் 10 நிமிஷம் தான் ஆச்சுன்னா அத்தையும் அறத்துரும். இதுக்கு நடுவுல பக்கத்துல ஒரு மரம் இருந்துதான், அதுல தேன் கூடு கட்டி இருந்துதான். அதுல இருந்து ஒரு சொட்டு தேன் இவன் நாக்கில விழுந்துதான். என்ன ரசம், என்ன ரசம், எவ்வளவு இனிப்பா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சான். ஒரு பக்கம் புலி காத்துருக்கு, ஒரு பக்கம் பாம்பு காத்துருக்கு, ஒரு பக்கம் எலி கடிக்கிறது. இதுக்குள்ள இவன் தேனை அனுபவிச்சானா இப்படித்தான் இருக்கு சம்சாரத்துல நாம சிரிக்கிறது. இருக்கிற எத்தனையோ துக்கங்களுக்குள்ள சம்சாரத்துல நாம சிரிச்சுட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்திலேருந்து விடுபட்டு போகணும் இல்லையோ, போனா அர்ச்சிராதி மார்க்கத்துல போகலாம். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே வெளுப்பான அர்ச்சிராதி மார்க்கம். அதுல போனியானா விரஜா நதியில தீர்த்தமாடிட்டு மேல வருவேன். 500 அப்சர ஸ்திரீகள் உனக்கு அலங்காரம் பண்ண வருவா. சதம் மாலாஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக. 100 பேர் மை அலங்காரம், 100 பேர் புஷ்பாலங்காரம், 100 பேர் வஸ்திரம், 100 பேர் சந்தனம், 100 பேர் ஆபரணம். இப்படி 100 பேரா நமக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாளாம். தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி. பிரம்மத்தை போல நமக்கு அலங்காரம் பண்ணி அபாகதமான திருமேனியை கொடுத்து இவனை உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போறார். ஊரகத்துல பார்த்துட்டேன் பெருமாளையும் பிராட்டியும். இந்த பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கத்துல பூதேவி நிலாதேவி நாச்சியார். இப்படி பார்த்தா நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார், ராமானுஜர், ஆளவந்தார், நாட்டுமணிகள் எல்லாரும் நின்று இருக்கா அந்த போட்டியில. போட்டியை பார்த்து கீழே விழுந்து சேவிச்சேன். கிட்டக்க போனேன். பெருமாளுடைய பெரிய ஆசனம், அந்த பீடத்துல காலை வச்சு ஏறி அவன் மடியில உட்கார்ந்துட்டேன். நீ ஆறுன்னு பிரம்ம என்ன கேட்டது. கோசி
அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் உன்னுடைய சரீரம், நான் தான் உன்னுடைய பிள்ளை, ரொம்ப நாளா உன்கிட்ட வராது இருந்தேன், இப்ப வந்துட்டேன் என்ன அவனை பார்த்து சொன்னேன். அப்ப இத்தனை நாள் ஏன் வரலன்னு அவன் திரும்ப என்ன கேட்டான். ஒண்ணுமில்ல சுவாமி, இன்னைக்கான வந்தேனேன்னு சந்தோஷப்படும், பழச பத்தி கவலைப்படாதியா. இளநீர் கையில கொடுத்தா தாகம் இருந்தா சாப்பிடணும். இந்த தண்ணீர் இந்த தேங்காய் மட்டைக்குள்ள எப்படி வந்ததுன்னு ஆறு கேட்டுட்டே இருக்க மாட்டான். அந்த மாதிரி என்னத்துக்கு சுவாமி இத்தனை நாள் கெட்டதை போய் கேட்டு இருக்கீர், இன்னைக்கு வந்ததை பத்தி சந்தோஷப்படும். உட்கார்ந்துட்டேன். எம்பெருமான் தன் திருமார்போடு அணைச்சிருந்தான். பரதாழ்வான் அணைத்துக் கொண்ட திருமார்பு, மாருதியை அணைத்துக் கொண்ட திருமார்பு, அக்ரூரனை அணைத்துக் கொண்ட திருமார்பு, ஸ்ரீதேவி நாச்சியார் நித்தியமாக இருக்கிற திருமார்பு, அந்த திருமார்போடு இந்த ஜீவாத்மாவை சேர்த்துட்டான். இத்தனை நாள் பட்ட கட்டங்கள்லாம் இனிமே கிடையாது, தாபம் கிடையாது, குளிர்ச்சி குளிர்ச்சி பிரம்மானுபவம் தான். இந்த அனுபவத்தில் இருக்கிறதா ஸ்ரீவைகுண்டம். தெரிஞ்சிந்தியான்னா இவனுக்கு கிட்டத்தட்ட நாக்குல தண்ணீர் ஊறாத குறை. ஏன்னா அவ்வளவு தூரம் ஸ்ரீவைகுண்டம் எவ்வளவு வசத்தின்னு சொல்லிட்டாரா. அப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டம் கிடைக்க போறதா, நான் என்ன பண்ணணும்னு இவன் கேட்டான். 4:30 மணிக்கு எழுந்திரு, அபிகமனம், உபாதானம், ஈஜியா, ராத்திரி வரைக்கும் பாரு, பகவானுடைய குணத்தை நினைச்சுட்டே படுத்துக்கோனார். இப்ப இவன் பண்ண தயார். ஏற்கனவே இந்த ஆச்சாரிய சொல்ல செய்வன் பண்ண மாட்டேன்னு ஓடி வந்துட்டான். ஆனா இப்ப இவன் பண்ண தயாருங்கிறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? எது கிடைக்க போறதோ அந்த பெருமையை முதல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் நீ கட்டப்படுனா யாரு கட்டப்பட தயாரா இருக்கா? கண்ணன் இப்ப அதே உக்தியத்தான் கையாளுறான். கிடைக்க போற ஆத்ம வைபவத்தை முதல்ல சொல்றேன் அர்ஜுனா, தெரிஞ்சுக்கோ. அப்புறம் கர்மயோக ஞான யோகத்தை சொல்றேன். ஏன்னா முதல்ல கர்ம ஞானம் நான் பேச ஆரம்பிச்சிருந்தா நீ கிட்டக்க வர மாட்டே, ஓடி போடுவேன். ஐயோ இவ்வளவு கட்டமா இருக்கேன்னு. ஆத்மா எவ்வளவு வசத்தின்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை பண்ற கர்மாவை ஞானத்தை நீ பண்ணு. இதுதான் முதல்ல ஆத்மாவனுடைய நித்தியத்துவத்தை பத்தி ஆரம்பிக்கிறான் பெருமான். அதுல முதல் ஸ்லோகம் அப்படின்னு சொல்றது 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம். ஏன்னா ஆரம்பம் கீதா அதுதானே. அதனால 12வது ஸ்லோகத்திலே நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம். பழான ஸ்லோகம். கண்ணன் எத்தனை சாமர்த்தியமா பேசணும் அத்தனை சாமர்த்தியமா பேசிட்டான். நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம். அர்ஜுனா, நான் நேற்றைக்கு இல்லை என்பதில்லை, நான் இன்றைக்கு இருக்கிறேன் அல்லேன் என்பதில்லை, நான் நாளை இருக்க மாட்டேன் என்பதில்லை, நீ நேற்று இருந்தாயில்லை என்பதில்லை, நீ இன்று இருக்கிறாயில்லை என்பதில்லை, நீ நாளை இருப்பாயில்லை என்பதில்லை. ராஜாக்கள் இத்தனை பேரும் இவர்கள்லாம் நேற்றுக்கு இருந்தார்கள் அல்லர்கள் என்பதல்ல, இன்று இருக்கிறார்கள் அல்லர்கள் என்பதல்ல, நாளை இருக்கிறார்கள் இருப்பார்கள் அல்லர்கள் என்பதல்ல. இதுதான் ஸ்லோகார்த்தம். என்ன பார்த்து ஆறு போச்சு கொண்டான். கண்ணன் சொல்லியிருக்கிற ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். என்ன சொல்லியிருக்கேன் இவன்னா, நான் நேற்றுக்கு இருந்தேன், இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இருக்க போறேன். இவ்வளவுதான் கண்ணன் சொல்ல போறான். இது எவ்வளவு சுத்தி வளைச்சு தெரியுமா? நேற்றுக்கு இருந்தேன் இல்லை என்பதில்லை. 2 இல்லை போட்டா ஒரு நேர்மறையான அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? நீ தெரிஞ்சவன்னு சொல்றதை விட இவனுக்கு தெரியாதுங்கிறது இல்ல சுவாமி அப்படிங்கிற இல்லையா, அதுக்கு தெரிஞ்சவன் அர்த்தம். அவ்வளவுதான். இத நேற்றுக்கு நான் இருந்தேன், இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருக்க போகிறேன். இந்த 3 கண்ணனுக்கு சொல்றதுக்கு ஆசைப்போம். அதே போல நீ, அதே போல இவர்கள், நாம எல்லாரும் எக்காலத்திலும் உண்டு. இன்னைக்கு இருந்தோம், நாளைக்கு இல்லைங்கிறது கிடையாது. அதத்தான் நத்தேவாகம் ஜாதுநாசம் அகம் ஜாது ந ஆசம் இதி ந. சம்ஸ்கிருதம் கொஞ்சம் வாசி வளர்ந்தா இப்படியே எழுதிட்டு அகம் ஜாது ந ஆசம் இதி ந. அகம் நான், ஜாது நேற்றைக்கு, ந ஆசம் இருந்தேன் அல்லேன், இதி ந என்பதில்லை. நான் நேற்றைக்கு இருந்தேன், இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கும் இருப்பேன். 2 நங்குன்னு சொன்னா எதிர்மறையா சொல்றது. இல்லை இல்லைன்னு 2 தடவை சொன்னா உண்டுன்னு ஆயிடும் இல்லையோ. நாம இப்ப கணக்கில் அப்படித்தானே படிக்கிறோம். படிக்கச்சேவே 1ஓட 1 பெருக்கணும்னா 1 கிடைக்கும். அது -1 போட்டா +1 கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த 2 சேர்ந்துட்டுன்னா ஒரு நேர்முகம் ஆயிடும். என்னத்துக்கு இந்த மாதிரி கண்ணன் சொல்றானா, அப்பதான் அர்த்தம் ரொம்ப திருடமா இருக்கும். ஒரு அர்த்தத்தை நேர சொல்றதை விட எதிர்மறையா சொன்னா தார்டியம். இந்த ஊருக்கு வந்த உடனே, சுவாமி இந்த ஊர்லயே இந்த பாலாஜி மந்திரத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்றவர் யார் கேட்டேன். ஒரு கேள்வி. எனக்கு உண்மையாவே அவ ஆறுன்னு
தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உடனே ஒரு சொன்னார், இந்த சுவாமி தான் துர்கார் பாரு, இந்த சுவாமி வராக சுவாமி, இந்த வராக சுவாமி தான் இந்த ஊர்ல நிறைய கைங்கரியம் பண்றார் அப்படின்னு பதில் வந்ததுன்னா அவரை தவிர வேற யாரும் பண்ணலேன்னு அர்த்தம் இல்லை, இவர் நிறைய பண்றாருன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதே பதில் இன்னொருத்தர் மாதிரி சொன்னார், இந்த வராக சுவாமியை தவிர வேற ஒருத்தரும் கைங்கரியம் பண்றது கிடையாது சுவாமி அப்படின்னாருன்னா நிச்சயமா வராக சுவாமின்னு அர்த்தம். ஒன்னா சொல்றதை விட ரெண்டு நையா வச்சோம்னா அர்த்தம் நிறைய கிடைக்கிறது இல்லையோ, அதே போல கண்ணனும் ரெண்டு நங்கி பிரயோகம் பண்றான். நான் இருந்தேன் அல்லேன் என்பதில்லை, இருக்கிறேன் இல்லை என்பதில்லை, இருப்பேன் அல்லேன் என்பதில்லை. நத்தேவாஹன் ஜாதுநாசம் நத்தன்னேமே ஜனாதிபாக இமே ஜனாதிபாக இமே இந்த ஜனாதிபாக ராஜாக்கள் வரிசையா நிற்கிறாளோ இல்லையோ, இவர்களும் அதே போலத்தான். நத்வேவாஹம் ஜாது நாசம் அகம் ஜாத்து ந ஆசம் இது நத்வம் நீ அதே தொம்ன நீயோ இல்லையோ, நீயும் அதே போலத்தான். நத்தன்னேமே ஜனாதிபாக ந இமே ஜனாதிபாக நிற்கிற ராஜாக்களும் அப்படித்தான். அப்ப கண்ணன் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரான்? ஆத்மாவின் நித்தியத்துவத்தை பத்தி தானே பேச வந்தான். ஆத்மா நித்தியம், தேகம் அனித்தியம். ஆத்மா நித்தியம் முதல் ஸ்லோகத்திலே என்றென்றைக்கும் உண்டுன்னு சொல்றான். அப்ப நேர் எதிரா தேகம் என்னென்னைக்கும் இருக்கிறபடி இருக்காது, இது மாறிண்டே இருக்கும். ஆத்மா ஒரே மாதிரி இருக்கும் இல்லையோ, அதனாலதான் நேத்திக்கு ஆத்மா உண்டு, இன்னைக்கும் ஆத்மா உண்டு, நாளைக்கும் ஆத்மா உண்டு. அந்த இடத்துல கண்ணன் பிரிக்கிறான். அகம் நான், துவம் நீ, இமே ஜனாதிபாக இவர்கள் இந்த ராஜாக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்லோகத்துல முதல்ல அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுடுவோம். அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு மறுபடியும் வரேன். இந்த ஸ்லோகத்துல கண்ணன் என்னன்னு பிரிச்சிருக்கான்? நான் சத்தியம், நீ சத்தியம், இவர்கள் சத்தியர்கள் என்ன மூணா பிரிச்சுட்டானா. இப்ப இதுல என்னென்ன வாசி வேறுபாடு தெரியுது? எனக்கும் உனக்கும்னு பிரிச்சதுனாலே நீ ஜீவாத்மா, நான் பரமாத்மா, ரெண்டு பேரும் வெவ்வேறு ஜாதி. அப்புறம் இவர்கள்னு சொன்னா ஜீவாத்மா ஒண்ணு இல்ல, ஜீவாத்மாக்கள் நிறைய பேர், அதனால இவர்கள்னு பிரிச்சுட்டான். அப்ப தான் ஒண்ணு, நீனு ஒண்ணு, இவர்கள்னு ஒண்ணு, இப்படின்னு பிரிச்சுத்தானே முதல்ல பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். இந்த இடத்துல கொஞ்சம் அடிப்படையில சில சந்தேகங்கள், சந்தேகத்தை எல்லாம் நாம விலக்கிடுவோம். ஏன்னா தத்துவத்திரய சம்பிரதாயம்னு ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு பேர். ராமானுஜர் அச்சித்து சித்து ஈஸ்வரன் என மூணு தத்துவத்தை பத்தி தெரிவிப்பார். சங்கராச்சாரியர் ஏக தத்துவவாதம், தத்துவம் ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டாவது தத்துவமே கிடையாதுன்னு சொல்லுவார். தத்துவம் ஒன்னே ஒண்ணு, ஏக தத்துவம். அது என்ன சுவாமி ஒரே தத்துவமா இருக்குமான்னா, சின்ன வயசுலே சங்கரர் புஷ்பம் பறிக்கிறதுக்காக ஆரம்பிச்சாராம். பூக்குடலிலே திருவாராதனத்துக்காக புஷ்பம் பறிச்சார். எடுத்து ஒண்ணு போண்டார். ஏகம் முதல் பூ, துவே ரெண்டாவது பூ, த்ரீணி மூணாவது பூ, 1 2 3 எண்ணணும் இல்லையோ, எண்ணலவர். ஏகம் 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 ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னே போட்டுட்டார். உள்ளே அம்மா கேட்டா சங்கரரை, ஏன் உனக்கு என்ன எண்ணிக்கை தான் மறந்துபடுத்தா? ஏகம் துவே த்ரீணி சத்வாரி தெரியாதான்னு கேட்டா. எனக்கு நன்னக்கம் தெரியறது 1 2 3 4, ஆனா கண்ல ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாவது பட்டான்னா நான் 2ன்னு எண்ண, எனக்கு ரெண்டாவது தத்துவம் படவே இல்லைன்னுட்டார் சங்கரர். அவருடைய சம்பிரதாயப்படி தத்துவம் ஒரே தத்துவம் தான். ஆனா ராமானுஜ சம்பிரதாயப்படி தத்துவங்கள் 3, அச்சித்து சித்து ஈஸ்வரன். அச்சித்துங்கிறது ஞான சூன்யம், கண்ணால பாக்குற அத்தனையும். சித்துங்கிறது ஜீவாத்மா, ஈஸ்வரன்கிறது இவா ரெண்டு பேரையும் செலுத்துறவன். ஈஸ்வரன் அச்சித்து சித்து, இந்த 3 தத்துவத்திரய சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம். ஏக தத்துவ சம்பிரதாயம் சங்கரருடைய சம்பிரதாயம். ஏக தத்துவம்னா சங்கரர் அத்வைத்தில் அழகா சாதிக்கிறார். நிர்விசேஷ கூட்டஸ்த சின்மாத்திரம் பிரம்ம ஏகமேவ தத்துவம். நிர்விசேஷ கூட்டஸ்த சின்மாத்திரம், சின்மாத்திரம்னா ஞானமயமாகவே இருக்கும், சைத்தன்யம்னா ஞானம், சின்மாத்திரம்னா ஆத்மா ஞானமயமாகவே இருக்கும். நிர்விசேஷம், ஆத்மாவுக்கு விசேஷமே கிடையாதுன்னார். விசேஷம் விசேஷம்னா உன்னை இன்னொன்னுத்திலேருந்து வேறுபடுத்த சொல்லியோ, அதுக்குதான் விசேஷம்னு பேர். ஒண்ணுமே வேண்டாம். இத புஷ்பம் மாலைன்னு சொன்னேன். சொன்ன உடனே உங்க மனசுல எல்லாருக்கும் என்ன படும்? இத கண்ணாடின்னு சொன்னேன்னு யாரா நினைச்சு போயிடா? இந்த புஷ்பம்னு தானே சொன்னேன். இப்ப அப்ப பூன்னு சொன்ன உடனே இது கண்ணாடி இல்லை, இது ஜமக்காலம் இல்லை, இது தூண் இல்லை, இது விளக்கு இல்லை, புஷ்பம்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. அப்ப புஷ்பம்ங்கிற சப்தம்
அதை என்ன சொல்லி காட்டுறது? மத்த எல்லாத்த விட வேறுபட்டது. என்ன வேறுபடுத்தி காட்டுறது இல்லையோ? சங்கராச்சாரியர் சாதித்தார், வேறுபடுத்துறதுக்கு பிரம்மத்திடத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு. பிரம்ம ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு விசேஷம் இல்லை. இப்ப இந்த புஷ்பத்திடத்துல என்ன குணம் இருக்கு? இத கண்ணா